இங்க ஒரு கம்பெனில வேலை செய்யற தாத்தா அந்த கம்பெனியோட பாஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட தட்டை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த தட்டை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த கம்பெனியோட பாஸ் சாப்பிட்டு மீதி வச்ச ஃபுட்டை குப்பை தொட்டியில போடாம இந்த ஒரு தாத்தா டைனிங் ஹாலுக்கு எடுத்துட்டு போறத அந்த ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருந்த அக்கா நோட் பண்றாங்க. இந்த ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருக்க அக்காவும் இந்த ஃபுட்டை ஏன் இங்க எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத எட்டி பாக்குறாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த அக்காவுக்கு பயங்கரமான ஷாக்கிங். அந்த தாத்தா அந்த பாஸ் மீதி வச்ச ஃபுட்டை போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்து இந்த அக்காவும் முகம் சுளிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அந்த அடுத்த நாள் மதியம் அந்த பாஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருந்த அக்கா ஒரு ஃபைல்ல சைன் வாங்குறதுக்காக போறாங்க. அண்ட் மறுபடியும் அங்க வந்த தாத்தா சாப்பிட்டீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்துட்டு போறாரு. உடனே அந்த ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருந்த அக்கா, மேடம் இந்த ஒரு தாத்தா நீங்க மீதி வச்ச ஃபுட்டை என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் போய் பார்க்கும்போதும் அந்த தாத்தா ஒரு ஓரமா ரொம்பவே பாவமா அந்த மேடம் வச்சு இந்த மீதி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்து ஷாக்கான அந்த கம்பெனியோட பாஸும் ரொம்பவே கோவப்பட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க சாப்பிட்ட தட்டை நான் இங்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க, நான் மீதி வச்ச ஃபுட்டை நீங்க ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்க வீட்ல இருந்து ஃபுட் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கேக்கும்போது அந்த தாத்தா அந்த டைனிங் ரூம் விட்டு வெளியே வந்துட்டு, ஆமா மேடம் நான் ஃபுட் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருந்த அக்கா, நீங்க மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, இருந்தாலும் நீங்க ஏன் ஃபுட் எடுத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது, மேடம் ஆரம்பத்துல இந்த 10,000 ரூபாய் சம்பளம் எனக்கு போதுமானதா தான் இருந்துச்சு. ஆனா எப்போ என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லாத போச்சோ அவங்களுக்கு மாசம் 8,000 ரூபாய் செலவாகுது. அண்ட் மீதி 2,000த்துல என்னோட வீட்டு வாடகையை நான் கொடுத்துறேன். என்கிட்ட பொருள் வாங்கி சமைக்கலாம் காசு இல்ல. இப்பலாம் என்னோட வாழ்க்கையில நான் ஒரு வேளை தான் சாப்பிடுறேன், அதுவும் நீங்க மீதி வைக்கிற ஃபுட்டை தான் சொல்லிட்டு அந்த ஒரு தாத்தா ரொம்பவே சோகமா சொல்றாரு. இந்த தாத்தாவோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட பாஸும், நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து 20,000 சம்பளம் போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து உங்களுக்கும் சேர்த்து நான் ஃபுட் எடுத்துட்டு வரேன், நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள்னு சொல்றாங்க. இதனால ஹாப்பியான அந்த தாத்தாவும் அந்த மேடமை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாருங்க. அண்ட் நீங்களும் இந்த ஒரு தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.